श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदाकृति। இன்றைய நாள் நம் 19 ஸ்லோகத்தின் சாரத்தை அனுபவிப்போம். प्राण निर्मितानां तपसां विपाकाः प्रत्यग्र निश्रेयस संपदो में समेधिशीरं स्तवपाद पद्मे संकल्प चिंतामणयः प्रणामाः. प्राण என்றால் ப்ரீவியஸ் முன்னாடி, நிர்மிதானாம் நிர்மிதானாம் என்றால் ஜென்மங்கள், தபசாம் விபாக்காக தபசாம் என்றால் மெடிடேஷன், விபாக்காக தபசாம் விபாக்காக சுவாமி தேசிகன் கூறுகின்றார், முன்னாடி ஜென்ம ஜென்மாந்தரமா பண்ண அந்த தபஸ்னால தான், அதனால தான் பிரத்யக்ர நிஸ்ரேயச சம்பதோமே நம்மளுக்கு இந்த சுப்பீரியரான வெல்த் கிடைச்சிருக்கு. என்ன அந்த சுப்பீரியர் வெல்த்? பெரிய பெரிய ரிச் பீப்புள்லாம் சுப்பீரியர் வெல்த் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றால, அந்த சுப்பீரியர் வெல்த் இல்லையா சுவாமி தேசிகர் சொல்ற வெல்த் இன்னுமே சுப்பீரியரா. என்ன வெல்த் அது? சமேதிஷீரம் ஸ்தவபாத பத்மே, பெருமாளே ஹயக்ரீவா உன்னுடைய திருவடியை நான் சுப்பீரியர் வெல்த் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஜென்ம ஜென்மாந்தரமா தபஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஹயக்ரீவ பகவானின் திருவடியில் சரணாகதி செய்ய முடியும் அப்படின்னு சுவாமி தேசிகன் கூறுகின்றார். சமேதிஷீரம் ஸ்தவபாத பத்மே சங்கல்பன் சிந்தாமணிய பிரணாமாக. அந்த திருவடி எப்படி இருக்கா? அந்த சிந்தாமணிக்கல் போல இருக்கிறதா? இந்த சிந்தாமணி எப்படி நாம் வேண்டியது எல்லாத்தையும் கொடுக்குமோ அப்படியே தான் ஹயக்ரீவ பகவானுமா. ஹயக்ரீவ பகவான் கிட்ட இருந்து இந்த உலகத்தில் வேண்டிய விஷயங்களும் கேட்கலாமா, அப்படியே மோட்சத்தையும் கேட்கலாமா. ஸோ அப்பேற்பட்ட ஹயக்ரீவ பகவானின் திருவடிகளில் சுவாமி தேசிகர் சரணாகதி பண்ணியிருக்கார். அப்படியே நாமும் செய்வோம் அப்படின்னு 19th ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் கூறுகின்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. நமஸ்காரம்.